நான் ஒரு தோசை வீடியோ ஒன்று போட்டேங்க. தோசை வச்சு ஒரு லாஜிக் சொன்னேன். அந்த வீடியோ கண்டிப்பாக வைரல் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போட்டேன். அது பயங்கர ஃப்ளாப் ஆகிடுச்சு. என்னால் அது எப்படின்னே இன்னுமே ரியலைஸ் பண்ண முடியல. ஒய்ஃபை இருக்கா இல்லையான்னு கூட நான் 2-3 டைம் செக் பண்ணேன். ஏன்னா அப்படியே இருக்குது, எதுவுமே நடக்கலை. ஷார்ட்ஸ் ஃபீடில் அது வரவே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சிச்சு யூடியூப் டிசைட் பண்ணுறது தான் வைரல் ஆகும், நம்ம டிசைட் பண்ணுறது வைரல் ஆகாது. பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ என்றைக்கும் ஒரு நாள் நம்ம நினச்ச மாதிரி நமக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அது மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நம்ம சில விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக இது நல்லபடியாக நடக்கும்னு நினச்சி செய்வோம். பட் அது நடக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவமாக மாற்றிக்கிட்டு அதிலேருந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போய்கிட்டே இருக்கணும். என்றைக்கும் ஒரு நாள் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல நிலைமைக்கு நம்ம வருவோம். பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்மளுக்கு கஷ்டத்தை தருமே தவிர அனுபவம் எந்த கஷ்டத்தையும் தராது. ஸோ அனுபவத்தை நம்ம சேகரிச்சுட்டே இருப்போம். நம்மளுக்கான இலக்கு ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். நம்ம நினச்சதை விட நல்ல பொசிஷனில் நம்ம போய் இருப்போம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த வீடியோவாச்சும் யூடியூப் எடுத்துக்கும், வைரல் பண்ணி விடும், ஷார்ட்ஸ் ஃபீடில் காமிக்கும்னு நம்புகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் நான் எதிர்பார்க்கலை, ஆனால் நம்புகிறேன். பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.